ஆக இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பாரதி வழியில் என்று கூறிக்கொள்வது அனைத்தும் நீங்கள் மிகச்சிறந்த கல்வியை நீங்கள் பெற வேண்டும். இந்த கல்வி கற்கும் காலத்தில் தான் உங்களுக்கு பெற்றோர்கள் கல்வியை மட்டுமே கற்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் கல்வி கற்பதற்கும் நகர்ப்புற மாணவர்கள் கல்வி கற்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. கிராமப்புற மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே காலையில் இருந்து வேலையை செய்துவிட்டு, குறிப்பாக உங்கள் வீட்டில் கால்நடைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் வேலையை செய்துவிட்டு தான் பள்ளிக்கு வருகிறீர்கள். நான் கூலிச்சம்பட்டு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது அங்க இருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவரும் நேரடியாக காலையில் நகர்ப்புற மாணவர்கள் போல் காலையில் எழுந்து குளித்து உடனடியாக பள்ளிக்கு வர முடியாது. அவங்க வீட்டுல அவங்க பெற்றோர் அம்மா அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க வீட்டுல சமைச்சிட்டு குறைந்தபட்சம் சிறு சிறு வேலைகளை செய்துவிட்டு கால்நடைகளை எல்லாம் பிடித்து அடைத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள். இந்த நிலை இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய சிந்தனை முழுவதும் கல்வியில் இருக்க வேண்டும். கல்வி கற்றால்தான் நீங்கள் மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியும். ஆக பாரதி வேண்டிய அந்த புதுமை பெண் எப்பொழுது ஆவாள் என்று சொன்னால் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். கல்வி கற்றதன் காரணமாக எதிர்காலத்தில் வேலைக்கு சென்று பொருளாதார விடுதலையை பெற முடியும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் உங்களுக்கு உரிய அந்தஸ்து என்று சொல்லப்படுகிற தகுதி நிலை கிடைக்கும். அதை எட்டுவதற்கு இப்பொழுது அடிப்படையாக இருக்கிற உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் என்று சொல்வதை கேட்டு நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி பாரதி விழாவில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்கிய சிறப்பு நன்றி. அடுத்ததாக நம்மை உற்சாகப்படுத்த ஒரு இனிய பாடல் நம்முடைய கணினி ஆசிரியர் திருமதி சுபாஷினி அவர்களை